ஜோதிட வணக்கம். வேகமாக செயல்படக்கூடிய ராசிகள் என்னென்ன? அது என்ன வேகமாக செயல்படக்கூடிய ராசிகள் அப்படின்னா, பொதுவாக நம்மளோட இந்த 12 ராசியில் வேகமாக செயல்படக்கூடிய ராசி, மிதமாக செயல்படக்கூடிய ராசி, ரொம்ப மெதுவாக செயல்படக்கூடிய ராசி அப்படின்னு இருக்கு. இதில் இந்த சர ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வேகமாக செயல்படக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் வேகமாக செயல்படுவாங்க மனதளவில், உடல் அளவில் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க மனதளவில், அவங்களோட செயல்களில், அவங்க முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில், அவங்களோட பேச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு ராசியை பொறுத்து அவங்களுக்கான இது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்க வேகமாக செயல்படுவாங்க. ஸோ அந்த ராசியில் பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல மேச ராசி. இந்த 12 ராசிகளில் முதல்ல வரக்கூடிய முதல் ராசி இந்த மேச ராசி சர ராசியாக இருக்குது. பொதுவாகவே செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு வேகமான இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது மாத கிரகங்களில் கொஞ்சம் வேகமாக பயணிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்படின்னாலே தெரியும் நமக்கு, ஒரு வேகம் கொண்ட ஒரு காரகத்துவமான ஒரு கிரகம் கூட. ஸோ அதனால் முதல்ல இந்த மேச ராசி அப்படிங்கிறது ஒரு சரராசியாக இருக்குது. இவங்க அதிகமாக கோவப்படுவாங்க. பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா வேகமாக இருக்கும். வேகமாக செயல்படுவாங்க. எதுலையுமே ஒரு அவசரமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட அந்த வேகம் பார்க்க முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, சரராசியில் வேகமாக செயல்படக்கூடிய ராசியில் கடக ராசி. ஸோ இந்த கடகம் அப்படிங்கிறது சந்திரனோட வீடு. சந்திரன் பொதுவாக பார்த்திங்கன்னா வேகமாக பயணிக்கக்கூடிய கிரகத்தில் சந்திரன் தான் முதன்மையாக இருக்குது. ஸோ சந்திரன் அப்படிங்கிறது இது ஒரு மனம் சஞ்சலம் படக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கும். இதுவும் வேகமாக செயல்படும். எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் அப்படின்னாலும், எதை பேசுகிறோம் அப்படின்னாலும், இதுக்கு மேலே என்ன கிரகம் போகுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த ராசியும் வேகமாக செயல்படும் கடகராசி. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா துலாம் ராசி. ஸோ துலாம் ராசியும் ஒரு சர ராசியாக இருக்குது. இதுவும் வேகமாக செயல்படக்கூடிய ராசி. துலாம் ராசியோட அந்த கிரகம் என்ன அப்படின்னா சுக்கிரனோட வீடு. அது கொஞ்சம் வேகமாக பயணிக்கக்கூடிய கிரகமும் கூட. இதெல்லாம் மாத கிரகங்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த மேசம், கடகம், இந்த துலாம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேசத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன். இவங்களெல்லாம் மாத கிரகங்கள். இவங்கெல்லாம் கொஞ்சம் வேகமாகவும் பயணிக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். இந்த துலாம் ராசியில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் கொஞ்சம் வேகமாகவே செயல்படக்கூடிய ஒரு இதாக இருப்பாங்க. சரியான முடிவுகளை வேகமாக எடுப்பாங்க. ஸோ துலாம் தராசு, நம்ம அந்த இது பார்த்துருப்போம் இல்லையா, அவங்களுக்கு தெரியும். இவங்க குழப்பமில்லாத முடிவுகளாக இருக்கும். ஆனால் அதை உடனடியாக எடுப்பாங்க, அவசரமாக எடுப்பாங்க. இவங்கக்கிட்டையும் இவங்களோட வேலைகள்லையும் நம்ம வேலையை வேகமாக முடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான வேகத்தை இந்த துலாம் ராசியில் நம்ம பார்க்க முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மகர ராசி. இந்த மகர ராசியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சரராசியாக இருக்குது. இப்போ பார்த்த எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மாத கிரகங்கள். இந்த மகர ராசியோட இது சனிக்கோள். அது மாத கிரகம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இது சரராசி வரிசையில் இந்த மகர ராசியும் இருக்குது. இந்த மகர ராசி பார்த்திங்க அப்படின்னா இது சனி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சனி நியாயமான முடிவுகளை எடுக்கும், தவறான முடிவுகளையும் நம்ம பார்க்க முடியும். இதில் இது ஒரு குழப்பமாக இருக்கும். ஏன்னா இது சூரியன்லேருந்து ரொம்ப தொலைவாக இருக்கிறதுனால, ஒரு இருள் கிரகமாக இருக்கிறதுனால இவங்களும் அவசரமாக தான் செயல்படக்கூடிய ஒரு சூழலில் இருப்பாங்க. ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க. இவங்க அவசரம் அப்படின்னா ரொம்ப தைரியமான வேகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பதட்ட நிலை கொண்ட வேகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மகர ராசியோட இதில் இருக்குது. ஸோ இதோட எந்த கிரகங்கள் சேருது அப்படிங்கிறத பொறுத்து இதோட தன்மை மாறுபடும். ஸோ அப்போது இந்த வேகமாக செயல்படக்கூடிய இந்த மேச ராசி, கடக ராசி, துலாம் ராசி, மகர ராசி. ஸோ இந்த 4 ராசிகளும் ஒரு சர ராசியாக இருந்து வேகமாக செயல்படக்கூடிய ராசிகளாக இருக்குது. இந்த ராசிகளை கொண்டவர்களும் ஏதாவது ஒரு இதில் வேகம் கொண்டவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள்.